ஹாய் காய்ஸ், வணக்கம். சோல் ஃப்ரேம் பார்த்தலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் வந்து உங்களை டேரெக்டாக நோட்டிஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சின்னதாக ரீக்கா பார்த்துட்டு அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக வந்து தேங்க வந்து ஜங்குக்கெல்லாம் உங்கள் மேலே கை போடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டியிருப்பான். இது நார்மல் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பீங்க. நான் அதோட கட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பாத்ரூம் அழுதுகிட்டே நீங்கள் மட்டும் போயிருந்திருப்பீங்க. இங்கே தேங்க அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். நீங்கள் எப்போ தான் நீங்கள் கிராஸ் பண்ணி போனீங்கன்னே தெரியாமல் நீங்கள் மட்டும் கிளாஸ்க்கு போயிருப்பீங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு இப்போ வந்து கிளாஸில் பார்த்தா ஜங்கு கூட உட்காந்துக்கிட்டு அசோஷியல் அப்படின்ற மாதிரி டைம் வந்து கிராஸ் ஆகுது. கேன்டீனுக்கு போகும்போது அவங்க கூட போகிறீங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே அப்படி தான் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ ரிட்டன் வந்து வீட்டுக்கு போகும்போது என் கூட வா, வர முடியாது, என் கூட வான்னு சொன்னான். நான் இதுக்குள்ள உன் கூட வரணும், பிகாஸ் ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட். அதை நான் சொன்னோம். இந்த பாரு, இப்போ நீ என் கூட வரலன்னு வையன், அப்புறம் நைட்டு ரூமுக்கு வருவேன், பரவாயில்லையா? பார்த்தையா என்னடி அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு மாதிரி வந்துட்டுருக்கான். பட் ஆனால் நீங்கள் முறைச்சிட்டு அப்படியே இங்கே மட்டும் ஜங்க் கூட நீங்கள் கூட போயிட்டீங்க. ஸோ இங்கே அப்படியே என்ன மச்சான் பறவை ரொம்ப வேகமாக பறக்குது. தீபம் முறியதோ என்ன மச்சான், நீ என் கூட தான் வரணுன்னு இருக்கு. ஏறு வா போகலாம். நீ ஓட்டுறியா நான் ஓட்டா? பைக் நீ எடுத்தோல அப்படி சொல்லிட்டு கிட்டார் எடுத்து வச்சுட்டு அவன் மட்டும் அப்படியே பேக் சைடில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி வாசிக்கிட்டே அப்படியே வந்துட்டுருக்கான். டே இதுக்குடா இவனா ரோட்டில் போகிறவன் காசு தூக்கி போட்டு போக போகிறான்டா, டே நிறுத்துடா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கான் பேம. ஆனால் அவன் எதுவுமே கேட்குற மாதிரி கிடையாது. அப்படி தான் வாசிச்சிட்டே வந்துட்டுருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா தியா வந்துட்டு, என்ன ரவுடி பொண்ணே என்ன பண்ணிகிட்ருக்க, மனம் அங்கே வரைக்கும் கமகமன்னு வந்துட்டுருக்கு. என்ன கலைகிறியா? இல்லை உண்மையாலுமே தான். ஆ பிரியாணியா? பிரியாணிலாம் இல்லை, பிரியாணி மதியம் வாங்கிட்டு வந்ததை சூடுபடுத்துகிறேன். எது பிரியாணி வாங்கிட்டு வந்தியா? அப்போ நீ பண்ணலையா? எனக்கெல்லாம் பிரியாணியா? உப்புமாவே ஒழுங்காக வரல, பிரியாணியா? வா சாப்பிட்லாம். அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே எதியா உட்காந்து அப்படி போட்டு அப்படியே கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கா. ஏது எங்கே வாங்கின? கடைக்கு போனியா? கடைக்கெலாம் போகல, பட் ஆனால் இங்கே ஏதோ பக்கத்தில் ஃபங்க்ஷன் ஆகாமே வீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவுக்குலாம் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. நானும் போய் ஒரு கப் வாங்கிக்கிட்டேன். என்ன ரோடி போனேன்? எதுக்கு? வேணுமா கடையில் வாங்க வேண்டியதுனே? இல்லை, எனக்கு யாராவது இருந்தால் இந்த மாதிரி தானே கொடுத்துருப்பாங்க. நான் அவங்களும் ஒரு ரிலேஷனாக பார்த்தேன், அவ்வளோதான். என்ன ரோடி பொண்ணே இந்தளவுக்கு? ஏய் எதுக்கு ஓரா பேசிட்டு சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அப்படியே எதையா எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கா. கரெக்டாக வந்து அப்படியே ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுது. என்ன ரோடி பொண்ணே, என்ன புருஷனா? என்னை பற்றி தெரிஞ்சும் புருஷனான்னு கேட்குறியே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நானாகவே ஒரு ரிமைண்டர் போட்டு வச்சுருக்கேன். என்ன ரிமைண்டர் அப்படி சொல்லிட்டு எடுத்து பார்க்குறா. பார்த்தா ஜினியோட ஃபோட்டோவும் ஜினிக்கு கால் பண்ணுற மாதிரி ரிங்டோன் செட் பண்ணி அலாரம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கா. என்ன ரெடி பண்ணி? ரொம்ப மிஸ் பண்ணுறியா? ரொம்ப மிஸ் பண்ணுறேன், பட் என்ன பண்ணுறது, என்ன அவளுக்கு பிடிக்கல. என் மேலே கொஞ்சமாவது அக்கறை பாசம் வச்சுருந்தான்னா கால் பண்ணி கேட்டுப்பாள்ல. அப்படி சொல்லிட்டு சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றா. சேம் டைம் கண்ணில் தண்ணி இப்படி கொட்டுது. என்ன ரோடி பொண்ணு, பிரியாணி உப்பு பத்தலையா? சரி நீ சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குமே ஒரு மாதிரி ததும்புது. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்துகிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு அவன் மட்டும் ஜங்கோட ஃபோட்டோவை எடுத்து வச்சு இப்படி பார்த்துட்ருக்கா. எல்லாம் ஒன்றால் தான் இல்லை, உன்னை பார்க்கலன்னா என் லைஃப் எப்படியோ போயிருக்கும், பட் இப்படி ஒரு லைஃப் மட்டும் எனக்கு கிடச்சிருக்காது. இந்த மாதிரி ஒரு நரகத்துக்குள்ளே நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அவன் மட்டும் அழுதுகிட்டே தான் இருந்துகிட்ருக்கா. லைட் ஆனில் தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ரோடி பண்ணி தூங்கலையா? இளந்தோ அது இதோ தூங்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருட்டில் உட்காந்துட்டு ஜங்கோட ஃபோட்டோவை மட்டும் அப்படியே பார்த்துட்ருக்கா. ஜூம் பண்ணுறா, திரும்ப வந்து ஜூம் அவுட் பண்ணுறா, திரும்ப அப்படியே தான் பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கா. கண்ணு ஃபுல்லாக அப்படியே தண்ணி குட்டிக்கிட்டே இருக்குது. அப்படியே தெரியாமல் அங்கே ஜங்குக்கு வந்து கால் டயல் ஆகிருந்துருக்கும். இங்கே கரெக்டாக வந்துட்டு கையில் ஃபோன் வச்சுருப்பானா. என்னது இது, ஃபோன் இதை வந்துச்சு அப்படி சொல்லிட்டு திரும்ப அப்படி பார்ப்பானா. பார்த்தா உங்களோட நம்பரு அவன் சேவில் தானே வச்சுருக்கான் தியான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனுக்கு ஒரே கடுப்பு. டக்குன்னு கட் பண்ணுறதுக்குள்ளால நீங்கள் தானாகவே அப்படி கட் பண்ணிட்டீங்க. என்ன பண்ண இப்போது? டயல் போயிருக்குமா? ரிங் அடிச்சதா? நான் கவனிக்கூட கிடையாது. நான் போயிட்டு எதுக்கு கால்லாக்கில் போயிட்டு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஷூ தியோ, இப்போ என்ன நினச்சிருப்பான் அப்படி சொல்லிட்டு ஃபோனே தான் பார்த்துட்டு இருந்துருக்கீங்க. திரும்ப ஃபோன் ஏதாவது பண்ணிவிடுவானோ
அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயமும் இருந்துகிட்ருக்கு. ஒரு மாதிரி அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருந்துகிட்ருக்கா. இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி டென்ஷன் அப்படியே அந்த ஃபோன் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அப்படியே நின்றுட்டுருக்கான். பால்கனியில் போய் நின்றுட்டு, என்ன மச்சான் என்ன ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா? இல்லை மச்சான், ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்ட படுத்து தூங்கியிருப்பான். இங்கே தேங்கினான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே டெரஸ் போகிறான். உங்கள் ரூம் அப்படியே ஓப்பனில் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா க்ளோஸில் இருக்குது. உங்களுக்கு அப்படியே கால் பண்ணுறான். எதுக்கு போய் எனக்கு கால் பண்ணுறான், எடுக்கிற மாதிரி இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. நைட்டே திரும்ப ஒரு 1 o'clock அந்த மாதிரி இப்படி கால் வருது. என்னடா பிரச்சனை? மலவா உங்ககிட்ட பேசணும். போகிறது தேவையில்லாமல் எனக்கு கால் பண்ணாத. அப்புறம் நான் உன்னோட ஹஸ்பண்டாக பேசுகிறேன். மலவா உங்ககிட்ட பேசணும். துயும் 1 year நான் டைம் கேட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுண்ணா அப்படி சொல்லிட்டு அப்படியே அம்மாட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே போகிறீங்க. என்னடா நினச்சிருக்க அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு அப்படியே மேலெல்லாம் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி அப்படியே கிளிட்டர் மாதிரி ஒரு பூச்சி இருக்கும்ல, அது மாதிரி அப்படியே நிறைய அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. என்ன டி எங்கே இருக்கா? எங்கே இருந்தது மாதிரி அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. அந்த டேங்க்குக்கு மேலே அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே அதிகமாக அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பூச்செல்லாம் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் மேலே அப்படியே ஏறிட்டு அப்படியே பார்த்துட்ருக்குங்க. வாங்கிக்கோ. ஏதுடா அது? எங்கடா பொறுக்கிட்டு வந்த? பொறுக்கிட்டு வந்தாங்க. வாங்கினடி, ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அதையே பார்த்துட்ருப்பீங்களா? இது இதான் கூப்பிட்டேன். டி இல்லை இன்னைக்கு தாவல தா வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ எங்கே போகிற? இப்போது இதுக்கு தான் கூப்பிட்டியா? அதுக்கு தான் கூப்பிட்டேன். உட்கார். அப்புறம் இது உனக்கு, இது எனக்கு. டி என்ன ஏதாவது கலந்துருக்கியா? இன்னைக்கு உனக்கு நல்லதே தோணாதா? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அதை வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே ஜார்க்குள்ளே அப்படியே போட்டு அப்படியே உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் அப்படியே அதை பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த ஜூஸ் அப்படியே குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவனால் பார்க்கவே இல்லை. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். டே ஏதாவது குடிச்சு என்கிட்ட தேவையில்ல ஏதாவது பேசினேன்னு வையன், நம்மளாம் போயிடுவேன். உன்னை பார்க்கணும், ஜஸ்ட் உங்ககிட்ட பேசணும், அவ்வளோதான். தேவையில்லாம நீ யோசிக்கிறது இந்த மூளையிலேருந்து கழட்டி தூக்கிடு. ஜஸ்ட் நான் தூரமாக தான் உட்காந்துட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அந்த ஜாரையே பார்த்துட்டு நீங்கள் மட்டும் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அந்த வியூவுக்கு இந்த அந்த பூச்சிக்கு எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கா. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள ஒரு மாதிரி ரசிச்சிட்டே அப்படியே உட்காந்துட்ருக்கான். சரி ஓகே நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன? ஒன்றும் கிடையாது. இந்த சாக்லேட் எதுக்கு? உனக்கு தாண்டி. அப்படி சொல்லிட்டு நீட்டுறான். தேவையில்ல, உனக்காக தான் வாங்கணும், சாப்பிடு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே போயிட்டீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி சரி ஓகே இதை அக்செப்ட் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவனும் சைலண்ட்டாக இருந்துட்டான். லைட்டாக அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே இந்த கிட்டாரை வச்சுக்கிட்டு இப்படி லைட்டாக சிரிச்சுக்கிட்டே அவன் மட்டும் போய் படுத்துட்டான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே தியா தான் அப்படியே இந்த பால்கனிலே உட்காந்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்துருந்துருக்கும். இங்கே அஞ்சு வந்து தான் அப்படியே எழுப்புறா. ரவுடி பூனே, ரவுடி பூனே என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? அஞ்சு என்ன தூங்கிட்டு இருக்க? அதுவும் 8:30 ஆகிடுச்சு, இவ்வளோ நேரமாக தூங்குவ? ஐயோ எனக்கே தெரில, சாரி அஞ்சு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே போயிட்டு கடற்கடன்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே தான் ஏதோ உருட்டிகிட்ருக்குங்க. என்ன பண்ணுற? இந்தா அம்மா கொடுக்க சொன்னாங்க, ஏதோ எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, கொடுக்க சொன்னாங்க. பாய், ஓகே நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் அப்படி கிளம்புறா. அஞ்சு என்ன? இல்லை வரும்போது எனக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரியா? பைசா உனக்கு கொடுக்குறேன். ஐயோ வேண்டாம், எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் இருக்கும். முடியாது, ஆல்ரெடி பேக்கே தூக்க முடியல, வெஜிடபிள்ஸ்லாம் என்னால் தூக்கிட்டு வர முடியாதுப்பா அப்படி சொல்லிட்டு அது மட்டும் போயிருக்கோம். சரி ஓகே நம்ம அப்புறமா போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போவாளா. போகும்போது கரெக்டாக அந்த போலீஸ் அங்கிள் வந்து, மடி ஏம்மா நீ தானே அந்த பொண்ணு? ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? என்னம்மா இங்கே உன் புருஷனை காணா, நீ மட்டும் வந்திருக்க? இல்லை அங்கிள், அது ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிருக்காரு, நான் ஜஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக. என்னம்மா வெஜிடபிள்ஸ் வாங்க வந்திருக்கன்ற? இதில் வந்த?
இல்லை அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு மழுப்ப பார்க்குறீங்க. பட் ஆனால் ஏதோ சம்திங் ஒரு மாதிரி ஃபிஷியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. என்னம்மா காதில் ஒன்றுத்தையும் காணா, கழுத்தில் ஒன்றுத்தையும் காணா, அங்கிள் அது இது அப்படின்னு சொல்லி குழப்ப பார்க்குறா. பட் ஆனால் எங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணேன். ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணவா? அங்கிள் கால் பண்ணுமா, நான் பேசுகிறேன். இல்லை ஆஃபீஸில். நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்குறாரு. ஓகே அங்கிள் அப்படி சொல்லிட்டு போய் யாருக்கு டயல் பண்ணுறேன்னே தெரியாமல் நீங்கள் மட்டும் கால் ஹிஸ்ட்ரியில் பார்ப்பீங்களா? லாஸ்ட்டாக நேற்று நைட்டு வந்து ஜங்குக் பண்ணது தான் இருக்குது. ஐயோ இப்போ நான் யாருக்கு பண்ணுவேன்? ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் காலேஜ் செக்யூரிட்டி ஆஃபீஸ் நம்பருக்கு அப்படியே கால் பண்ணிடுறீங்க. பண்ணால் இங்கே வந்து நானும் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் கேட்குறாங்க. ஐயோ அங்கிள் இல்லை ஃபோன் வந்து மாற்றி பண்ணிட்டா போல இருக்கு, 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவத்துக்கு பரவாயில்ல, திரும்ப பண்ணும். எப்படியும் என் நம்பரை பார்த்து எடுக்கல மாட்டார், பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு திரும்ப நீங்கள் ஜங்க் நம்பருக்கு அப்படியே கால் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி பயமாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே எடுக்க மாட்டீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் அங்கே கால் நான் ஜங்குக்கு அப்படியே பேசுகிறான். ஹலோ ஜங்குக். சொல்லு. இல்லை என்ன பண்ணுற ஆஃபீஸில்? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா நீ? அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு இப்போ என்ன வேணும்? இல்லை ஜங்குக் இங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எதுவும் சொல்லவே முடியல. பட் என்ன நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த பார்த்து இல்லாமல் எனக்கு கால் பண்ணணும்னு வையும், சரி ஆகிடும் சொல்லிட்டு மரியாதை ஃபோனை வச்சிரு அப்படி சொல்லிட்டு ஃபோனை வைக்க போகிறான். இல்லை ஜங்குக், உனக்கு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க இல்லையா, அந்த போலீஸ் அங்கிள் உங்ககிட்ட பேசணுமா ப்ளீஸ், சாரி உனக்கு கால் பண்ணதுக்கு அப்படி சொல்லிட்டு ஃபோனை வந்து அப்படியே அந்த போலீஸ்கிட்ட தான் அப்படியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படியே பேசுகிறாங்க. என்னப்பா எப்படி இருக்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இங்கே ஜங்கு கூட நம்பருமே அப்படி நோட் பண்ணிக்கிறாங்க. சரி இந்த பாருப்பா இதுக்குப்பா தனியாலாம் அனுப்பிச்சிருக்கேன், ஆட்டோலாம் அந்த மாதிரி அனுப்பா தானே, பாவம் அந்த பிள்ளை நடந்தே வந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஓகே ஓகே சார், ஓகே நான் பார்த்துக்குறேன். சரிப்பா பார்த்துக்கோண்ணே அப்படி சொல்லிட்டு அப்படியே சரிம்மா நான் பேசிட்டேன். சரிம்மா பத்திரமா போனேன், இல்லை நான் ட்ராப் பண்ணிவிடுவா. இல்லை நான் இனிமேல் தான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும், பொறுமையாக தான் போவேன், கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போக வேண்டியது இருக்குது. சரிங்கம்மா சரி ஓகே பார்த்து பத்திரமா போனேன், எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கால் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவங்க மட்டும் அப்படியே போயிருப்பாங்க. உங்களுக்கு இப்போ தான் மூச்சே வர மாதிரி இருக்குது. இது ஏக்க அப்படியே லைட்டாக அப்படியே சந்தோஷமாகவும் இருக்குது, செம்மையும் ஒரு மாதிரி அழுகையாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு. ஆனால் அவனால் நிறைய இழந்திருக்கோன்றப்போ ரொம்ப பெயினாக இருக்குது. என்ன வாழ்க்கை அது, என்னடி பண்ணி வச்சுருக்க, வாழ்க்கை தலைகீழ புரட்டி போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்லேயே போய் அழுதுகிட்டு இப்படி போகிறா. வழக்கம் போல் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ரைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போய் வாங்கிக்கிறா. ஆனால் கார்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே கார்டை யூஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கா. ஜெக்கோட கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே போவாளா. அந்த கார்டை அப்படியே பார்க்குறா. தெரியல ஜங்குக்கு, எனக்கு என்னமோ அந்த கார்டை யூஸ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கு. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, தெரியல ஜங்குக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ என்ன ரொம்ப லவ் பண்ணுறியோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது ஒரு மாதிரி மீன்ஸ் என்னன்னே எனக்கு சொல்ல தெரியல. ஸ்டில் நீ தோணுது பெரிய பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு அப்படியே போயிருப்பா. போயிட்டு வழக்கம் போல தான் ஏதோ அவளுக்கு தெரிஞ்சது அப்படியே சமைச்சு சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்ருப்பா. இப்போது கால் வருமா அப்படியே பார்க்குறா. பார்த்தா இங்கே ஜினி தான் கால் பண்ணுறா. என்ன எனக்கு கால் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே ஆர்வமாக அப்படியே ஃபோன் எடுப்பாளா. எங்கே இருக்கா ஜினி, எப்படி இருக்கா? எங்கடி இருக்கா? ஒரு கால் பண்ணணுன்னு கூட உனக்கு தோணலையாடி? இப்போ தான் உனக்கு தோணுச்சா அப்படி சொல்லிட்டு நீங்கள் குட்டுன்னு குட்டிகிட்டு இருக்குங்க. உன்னை எங்கே இருக்கேன்னு கேட்டேன். ஜெனி இல்லை நான் இங்கே இந்த பார், நான் ஒரு 10 மினிட்ஸில்
சர்க்கிளில் இருப்பேன் என் ஏரியாவில். வந்து உன்னோட அமௌண்ட்டை வாங்கிட்டு நீ மட்டும் போயிட்டே இரு. ஜெனி என்ன சொல்கிற? ஆமாம், கான்செப்ட் வச்சால அதோட மீதி பைசாலாம் என்கிட்ட தான் இருக்கு. வாங்கிட்டு போயிடு. வா, எத்தனை மணிக்கு வர? அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுக்கடுன்னு பேசுகிறா. ஜெனி பாரு, உன்கிட்ட எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓ அமௌண்ட்டை வாங்கிட்டு நீ மட்டும் போயிடு. இல்லை காலேஜுக்கு வரியா? இல்லை, நான் உன் ஏரியாவுக்கு நான் வரேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே வேறு ஏதாவது பேசுவாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. டக்குன்னு அப்படியே ஃபோனை வச்சுட்டா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, திரும்பி அழுதுட்டுருக்குங்க. அவங்க பேசும்போது கூட உங்களுக்கு அவ்வளோ அழுக்க வரல, ரொம்ப அழறீங்க. ஸோ அப்படியே டான்ஸ்க்கு போயிட்டு இப்போது அவளோட ஏரியாவில் அவளோட சர்க்கிளில் தான் அப்படியே நின்றுட்டுருக்குங்க. இது பார், இந்தா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. இல்லை பரவாயில்ல ஜெனி, நீ எப்படி இருக்கா? நான் எப்படின்னு நான் உனக்கு என்ன, வாழையை மூட்டு நீ கிளம்பு. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணு ஃபஸ்ட்டு. இல்லை ஜெனி, எனக்கு எந்த ஈர வெங்காயம் தேவையில்ல, நீ கரெக்டாக இருக்கா அமௌண்ட்டுன்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்பு, வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கா. உங்கள் ஃபேஸை கூட பார்க்குறதுக்கு அவள் தயாராகவே இல்லை. அப்படியே திரும்பி நின்றுட்டுருக்கா. நீங்கள் அப்படியே அவளே பார்க்குறீங்க. கவுண்ட் பண்ணிட்டியா? ஜெனி இவ்வளோ தான் என்ன புரிஞ்சுக்கிட்டு நீ? எந்த சிம்பத்தி சீனுமே எனக்கு தேவையில்ல. என்ன மயிரும் கவுண்ட் பண்ணிட்டேன்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருப்பி நின்றுட்டுருக்கா. நீங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணாமலே அழுதுட்டு, இல்லை ஜெனி குறையுது, ஒரு கட்டு மட்டும் குறையுது. என்னடி என்ன பண்ண? என்ன ஒரு கட்டு குறையுதா அப்படி சொல்லிட்டு அவளே அப்படி பார்த்து எண்ணி பார்க்குறா. என்ன விளையாட்டியா? இல்லை ஜெனி, இதெல்லாம் எனக்கு வேணாம், நீ மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறீங்க. பட் ஆனால் அவள் கையை உதறிட்டு அப்படியே போகிறா. ஜினி போயிட்டா. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அலறிங்க, லைட்டாக அப்படியே சிரிக்கிறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே பார்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அந்த அமௌண்ட்டில் அப்படியே பேக்கில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்களா? அப்போ தான் வழியில் அப்படியே ஜங்குக்கு அப்படியே கிராஸ் ஆகிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. அவன் கிளாஸால் அப்படியே என்னென்னு தெரியல, திடீர்னு அப்படியே திரும்பி பார்க்குறான். தியா அப்படியே பார்த்து நின்றுட்டுருக்கா. இங்கே ஜங்குக்கு அப்படியே கண்டுக்காத மாதிரி அப்படியே போயிருப்பானா? இங்கே அப்படியே ஒரு வண்டி வந்து அப்படி வேகமாக அப்படியே இடிச்சிட்டு இப்படி போயிருக்கோம். பார்த்துட்டு போக மாட்டேன், ஃபோன் பண்ணிக்கிறத விட்டு அப்படி நடு ரோட்டில் தான் நின்றுட்டுருப்பியா அப்படி சொல்லிட்டு தியாவை போட்டு அப்படி திட்டிகிட்டு இருக்கான். தியா அப்படி கீழே வந்துட்டு ஒரு கை ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப வலிக்கிற மாதிரி இப்படி கையை பிடிச்சிட்டு அப்படி எந்திரிக்க ட்ரை பண்ணுறா. நீங்கள் பைக்கில் இப்போ தான் பார்த்துருக்கீங்க, என்னடா கூட்டம் அப்படி கூடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் டி என்ன இது இது டிராஃபிக் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி ஜங்குக்கு அப்படியே போயிட்டுருக்கான். டி லூஸு தியாடா, அந்த ரவுடி பொண்ணு மாதிரி இருக்கும்ல அந்த பொண்ணா, இதோ ஆக்சிடென்ட் நினைக்கிறேன், ஸ்டாப் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு வேகமாக வந்து நீங்கள் தான் அப்படியே தியா அப்படியே தூக்கி விடுறீங்க. தியா சின்ன பாரு, இங்கே பாரு ஒயின்னு, இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு தட்டி பார்க்குறா. கான்சியஸே இல்லை அவளுக்கு. டி ஜங்குக் என்னடா பார்க்குற, தூக்கு. என்ன அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அவளை இழுப்பு தண்ணி சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கான். பட் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தூக்குன்னு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. என்னவா பார்க்குறீங்க, தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படி என்ன பண்ணுறாங்க, காலை பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க. ஒரு கருவி இருக்கா இல்லைடா, தூக்குடா அப்படின்னு சொல்லவே அவனே இப்போது ஃபுல்லாக அப்படியே தியா அப்படியே தூக்கிட்டு போகிறான். தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு பார்க்குறான். பட் ஆனால் இல்லை, கான்சியஸில் இல்லை அவளுக்கு. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி கை ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு, ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரொசீஜரை பாருங்கள் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் தான் சொல்லிகிட்ருக்கா. ஒயினுக்கு தான் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துகிட்ருக்கு. அவள் அந்த கிளாஸாலெலாம் அப்படியே பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்தில் தியா இருந்துகிட்ருக்காளா. பாவண்டா அவள். ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே பதறிடுச்சு தெரியுமா, என்ன தெரிலடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு ஜங்கு பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்ருப்பாளா. இங்கே அப்படியே ஜங்குக்கு தான் ஃபோன் வருது. ஃபோன் பார்த்தா அவனோடது கிடையாது, தியாவோடது போல இருக்கு. ஃபோனு எடுறா. என்னோடது கிடையாது, அது என்ன தியாவோடதா? ஆமாம். கிட்ரா. அவளுக்கு வர காலம் நான் எதுக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முடிச்சிருவா. அவகிட்ட ஃபோனை கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். லூஸாடா நீ, அந்த பொண்ணு தேடி அவங்க ஃபேமிலி யாராவது தேடுவாங்கள்ல, கொடு அப்படி சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறா. ஹலோ ரவுடி பொண்ணி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு தான் கால் பண்ணுறா. ஹலோ நான் ஒயின் பேசுகிறேம்மா, தியாவோட காலேஜ் மேட், அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்படியே சொல்கிறா. என்னங்க சொல்கிறீங்க?
எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக அஞ்சு அப்படியே அழுதுகிட்டே கேட்குது. இல்லைம்மா இல்லைம்மா இல்லை, எதுக்கு அழற? நீ அவளோட சிஸ்டராம்மா நீ? ஆமாங்க. ம். எப்படி இருக்கா? ஆ அவள் எப்படி இருக்கா என்னன்னு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோடனே அட்ரஸ்லாம் சொன்னோடனே அந்த அஞ்சு பொண்ணு வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு அப்படியே வந்திருக்கோம். ஸோ அப்படியே அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தோடனே டக்குன்னு ஜங்குக்கு பார்த்தோன்னே ஷாக்கு. ஜங்குக்கண்ணா நீங்கள் கூட இருக்கீங்களா? ஆ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கா கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழுவுது. இ- எதுக்கு அழற? ஆ அவளுக்கு ஒன்றும் கிடையாது, உள்ளதாக இருக்கா. இல்லை நீங்கள் கூட இருக்கீங்களா? அ அ அவளுக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. அ என்னம்மா என்ன உளர்ற? ஆ இல்லைக்கா இவர் தான். ஏய் என்ன என்ன உளற? நாட் பீட் பண்ணதால் அவள் நல்லாயிடுவாளா? எல்லாம் பொறுமையாக மெடிசன் சாப்பிட்டு தான் சரியாவா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிறான். இப்போ தான் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கு. ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஓ ஜங்குக் அவள் ஏதோ பதட்டத்தில் பேசுகிறா விட்டு. ஏய் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் அவன் மட்டும் பேசியிருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அப்படியே என் அதான் ஆல்ரெடி வந்துட்டாங்கல்ல கிளம்பலாவா? டேய் என்னடா உளர்ற? அந்த பொண்ணு கண்ணு முடிச்சு கூட பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே கிளம்பணுன்ற. வெயிட் பண்ணு, வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? ஏய் எவ்வளோ நேரம் நீனும் இங்கே இருந்துட்டுருப்பா, வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றான். டேய் அந்த பொண்ணு கண்ணு முடிச்சுட்டு வரட்டும்டா, எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல, ஸோ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. பட் ஆனால் அங்கே ஜவுக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கு. கண்ணு முடிச்சானா அவள் என்ன சொல்லுவா இது சொல்லுவா அப்படின்றது தெரியலையா. ஸோ என்ன பண்ணுறான், தேங்க் கால் பண்ணி டே மச்சான் எங்கடா இருக்க? டேய் பின்னாடி தானே வந்துட்டு இருந்தீங்க, எங்கடா காணோம்? இங்கே ஒரு பிரச்சனைடா, இவளை வந்து அப்படி பிக்கப் பண்ணிட்டு போறியா வைனா? என்ன மச்சான் என்ன பிரச்சனை? டேய் நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக சொல்கிறான். உங்களுக்கு இங்கே போகிறதுக்கு விருப்பமே கிடையாது, நீங்கள் அப்படியே தேங்க முறன்னு மறைச்சிட்ருக்குங்க. என்னடி அவள் தான் கூப்பிட்டு போக சொன்னான், நானும் ஒன்று வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறேன்னா போகிறேன் டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறேன். வாய்ப்பே இல்லை, அவனே எனக்கு சான்ஸ் கொடுக்குறான், நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? வெளில போகிறோம், படம் பார்க்க போகலாமா? தையம் இப்போ என்ன தாண்டி பண்ணுன்ற? எனக்கு கிடைக்கிற சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கணும். ஒன்று வெளில எங்கேயாவது கூப்பிட்டு போகணும், அவ்வளோதான். எங்கே எந்த இடம் என்னன்னு சொல்லு போகலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டு கேட்டுட்ருக்கான். எனக்கு இப்போ வீட்டுக்கு தான் போகணும், வாய்ப்பில் எங்கேயா வெளில போகணும், எனக்கு வீட்டுக்கு போகணும், எங்கேயா வெளில போகணும் அப்படி சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். சரி எங்கே போய் தொலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே பின்னாடி அப்படியே உட்காந்து போயிட்டுருக்கீங்க. அவன் மட்டும் அப்படியே டேரெக்டாக அப்படியே தேட்டருக்கு தான் அப்படியே போயிட்டுருக்கான். இங்கே எதுக்கு படம் பார்க்க? உனக்குலாம் வரவே இல்லையா தான்? சே சரி விடு வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அது உங்களுக்கு புரியவே இல்லை, அந்த படமே உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அங்கங்கே கப்புள்ஸ் அப்படியே ஒரு 4-5 சீட்டுக்கு கேப்பில் அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. கூட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் விதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். தையம் ஸ்க்ரீன் அங்கே இருக்கு, அங்கே பாரு. என்னோடய ஸ்க்ரீன் இங்கே தான் இருக்குது, என்னோடய வியூவும் அங்கே தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு கண்ணத்தில் கை வச்ச மாதிரி இப்படி உங்களே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். தையம் சொல்லு, கேவலமாக பேசாத தையம். நான் கேவலமாலாம் எதுவும் பேசவே இல்லை, ஜஸ்ட் நான் பார்க்குறேன் அவ்வளோதானே. உன்னோட கையை கூட தொடவே இல்லை பாரு, அது தப்புன்னு எனக்கு தெரியும். தேங்க் ப்ளீஸ் தயவு செஞ்சு என் மூஞ்சி பார்க்காத, எனக்கு பிடிக்கலடா, நீ இந்த மாதிரி பார்க்குறது எனக்கு பிடிக்கல. ஏன் நான் உன்னை எதுவும் பண்ணவே இல்லையே, நீ என்னை எதுவும் பண்ணவே இல்லை. உன் கண்ணு 1000 பேசுது, அந்த கண்ணு என்னென்ன பார்க்குது எப்படி பார்க்குது எனக்கு நல்லாவா தெரியுது, அதனால் தயவு செஞ்சு பார்க்காத என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் தலையை கீழே குனிஞ்ச மாதிரி இப்படி சொல்கிறீங்க. என்னை பாரு என்னை பாருன்னு அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களுடைய ஜாலியாக என்ன அப்படியே பிடிச்சி தூக்கி அப்படியே அவனை பார்க்க வச்சுட்டு, எனக்கு ஜஸ்ட் இவ்வளோ தான் தெரில, உன்னை பார்க்கணும். ஆமாம் நீ சொல்கிற மாதிரி கண்ணாலே உன்னை கிட்ட வருவேன், அது பண்ணேன் இது பண்ணேன், அங்கே பார்ப்பேன் இங்கே பார்ப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அப்படியாவது உன் கூட நான் சேர்ந்து ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுதேன், சும்மா தேவையில்லாமல் ஏதாவது என்னை பார்த்தியே பேசிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் அப்படியே திரும்பிக்கிட்டு அப்படியே தலையில் கை வச்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்குங்க.
இப்போ எதுக்கு போ? என்ன பண்ணிட்டேன்? தங் ப்ளீஸ் தயா, எனக்கு சுத்தமாக இதெல்லாம் உனக்கு பிடிக்கல. உனக்கு புரியுதா புரியலையாடா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் கையாட்டிட்டு நீங்கள் மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க. நீ கூலாக உட்காரலாம். நான் உன்னை ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் உன்னை பார்த்தா போதும் நீ, அவ்வளோதான். நான் உன்னை இதாக பண்ணனா? உன்னை டென்ஷன் பண்ணணும். நீ பாரு, மூவி பாரு. கூட்டமாக இருந்தது தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீவ் கிடைக்காது, கம்ஃபர்ட் கிடைக்காது. அதனால் மட்டும்தான் நான் ஏதாவது அங்கே பார்த்தேன்னா, அங்கே நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் இருக்குது, அதை நோட் பண்ணிட்டு உங்ககிட்ட எதாவது நான் ட்ரை பண்ணேன்னா எதுவுமே கிடையாது. சிம்பிளாக நான் உன்னை பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான். தயா, நீ என்னை பார்க்காத, நீ அங்கே பாரு. நான் உன்னை பார்த்தா போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே உங்களே பார்த்துருக்கான். பட் ஆனால் அவன் பார்க்குற பார்வை ஒரு மாதிரி இருக்குது. பாவமாக பார்க்குறான், சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்க்குறான், ஒரு டைம் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறான். உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. உங்களோட கண் அவனை பார்க்கலே தவிர, பட் எந்தெந்த ஆங்கிளில் எப்படி பார்க்குறான் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. பட் ஆனால் ஒரு மாதிரி இப்படி நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படி சொல்லிட்டு தலையை குனிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கேங்க. இல்லை இப்போயே போகணுமா? எனக்கு இப்போ போகணுன்றதால தான் நான் இப்போ சொல்கிறேன். நான் உன்னை பார்க்குறேன்றதுக்காக தயம் எனக்கு விருப்பித்தாத. நான் போகணும், ரொம்ப நேரமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. சரி சரி ஓகே. இப்போ தான் ஒரு ஜோடியாக போனாங்க, அவங்க இன்னும் வரல. அவங்க ஏதாவது பாத்ரூமில் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவங்க இப்போ உள்ளே வந்தவொடனே அப்படியே தயங்க அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஸோ அப்படியே நீ இங்கே நில்லு, நான்லாம் உள்ளே வரல, நீ போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் வெளில நின்றுட்டுருக்கான். நீங்கள் உள்ளே போகிறீங்க, ஒரு மாதிரி முத்து கொடுக்குற சத்தம் மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. ஷூ கருமு அப்படி சொல்லிட்டு திரும்ப அப்படியே வெளில வரீங்க. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இல்லடி தயம், சைலண்ட்டாக இருக்கியா? சரி ஓகே, என்னாச்சு? அங்கே ஒன்று நக்கிட்டுருக்கு, அதனால தான். லவ்வர்ஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிறான். லவ்வர்ஸ் இப்படி தான் பாத்ரூமில் வந்து நக்கிட்டுருக்காங்களா? கேவலமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு முணுமுணுத்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டீங்க, அப்படியே உங்களோட ஸ்லிப்பரை அப்படியே கழட்டி அப்படியே உள்ளே தூக்கி போடுறீங்க. டக்குன்னு பயந்துட்டு அப்படியே வெளில வராங்க. கர்மம் சே. இப்போ எதுக்கு இந்த மாதிரி தயா, உன் வேலையை மட்டும் பார்க்குறியா? சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்துட்ருக்குங்க. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். போதும் தயவு செஞ்சு அங்கே ஸ்க்ரீனை பாரு. நானும் சொன்னேன்ல, என்னோடய ஸ்க்ரீன் இங்கே தான் இருக்குது. உன்னை பார்த்தா எனக்கு போதும்னு தோணுது, அவ்வளோதான். தயங்க எனக்கு ஏன் இப்படி ரொம்ப அழகாக இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் திரும்புங்களா, அந்த அந்த பொசிஷனில் அப்படியே உங்களை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டு அப்படியே தெரில, ரொம்ப அழகாக இருக்கு. அதுவும் அந்த ஸ்க்ரீனோட வியூ, இந்த லைட்லெஸ்ஸாக இருக்கிறது செம்ம அழகாக இருக்கு. தயம் ஜஸ்ட் நான் பேசுகிற மட்டும் கேள, உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சாரிடி, தெரில, எனக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கு, பெயின் இருக்கு. எனக்கு தெரியுது, என்னோட லிமிட் இதான் எனக்கு தெரியுதுடி. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. என்னோடய லவ் நான் உன்கிட்ட எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியுது. நான் ட்ரையாவது பண்ணியிருக்கிறேன், சின்ன ஒரு ஹாப்பினஸில் வாழ்ந்துடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அப்படியே மூவி அப்படியே முடியுது. மூவி முடிஞ்சிச்சு, கிளம்பலாமா? ஓகே, போகலாம். ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஏதாவது, எனக்கு எதுவுமே தேவையில்ல தயம், வீட்டுக்கு தயவு செஞ்சு கூப்பிட்டு போய் விடு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஐஸ்கிரீம் அங்கே அப்படியே பார்லர் இருக்குது. எனக்கு எதுவும் வேண்டாம். இல்லை உனக்கு பிடிக்கும்ல, எனக்கு தேவையில்ல தயம். இல்லை தேட்டர்லேயும் எதுவும் வேணான்ட்ட, ரெஸ்டாரண்ட்டும் போவேணான்ட்ட. இது சாக்லேட் உனக்கு, எனக்கு தேவையில்ல தயம். தயவு செஞ்சு வீட்டில் ட்ராப் பண்ணுறியா? இல்லை உனக்கு பசிக்கும். எனக்கு தேவையில்லைன்னா தேவையில்ல தான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே பைக்கை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். திரும்ப அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே அவன் மூஞ்சி அப்படியே டல்லாக இருக்குன்னு அப்படின்றது தெரியுது. ஸோ அப்படி நீங்கள் கண்ணாடியில் அப்படியே பார்த்துட்டு சாக்லேட் கொடு.
சாக்லேட் கொடுன்னு கேட்டேன். ம் ம் அப்படி சொல்லிட்டு அப்படி நீட்டுறான். நீங்கள் அப்படியே வாங்கி வச்சுட்டு சாப்பிட்லாம்ல. எனக்கு வேணுன்றப்ப நான் சாப்பிட்டு பார்த்தேன். இப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி கண்ணாடி வழியாக அப்படியே சிரிச்சுக்கிறான். நீங்கள் அப்படியே திருப்பிக்கிட்டு அப்படியே அந்த சாக்லேட்டை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டுருக்குங்க. இன்னும் திறந்தவே இல்லை. அப்படி சொல்லிட்டு அந்த சாக்லேட் அப்படி பிரித்து அப்படி சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டோனில் தான் நீங்கள் வந்து அந்த சாக்லேட் வாங்கியிருப்பீங்க. அந்த டோனில் தான் நீங்கள் சாக்லேட் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படி சாக்லேட் அப்படியே சாப்பிட்டுட்டே வந்துட்டுருப்பீங்களா. ஸோ அப்படியே அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே டைம்ஸ்க்கு போயிட்டு இங்கே அப்படியே ஜங்குக் தான். அண்ணா என்ன இல்லை அக்கா எப்படி இருக்காங்க? நீங்கள் போய் பார்க்கலையா? இனி எந்த அவசியம் இல்லைம்மா, நான் அட்மிட் பண்ணிட்டேன். அவள் கண்ணு முடிச்சானா இந்த பேக் கொடுத்துரு, இந்த கார்டு கொடுத்துரு, இந்த மொபைல் கொடுத்துரு, அவ்வளோதான். ஓகே பாய். அண்ணா ஜங்குக் அண்ணா என்ன இல்லை அந்த ரவுடி பொண்ணு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுது. கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்துட்டு போகலாம்ல. இது பாரு, வயசுக்கு தகுந்த பேச்சு பேசு போ அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிறான். கரெக்டாக அஞ்சுவோட அம்மா வந்துட்டு, ஏன்பா தம்பி எப்படி நீ வந்த? ஒருவேளை ஒன்றை பார்க்க தான் அந்த பொண்ணு வந்துச்சா? என்ன என்ன பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவன் கேட்டுட்ருப்பானா. இங்கே அஞ்சு வந்து அப்படி ஒரு மாதிரி சிக்னல் காமிச்சிட்டே இருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஆனால் நீங்கள் அப்ராட்டில் இருக்கிறதா சொல்லி வச்சுட்ருக்காங்க. ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அப்படியே சொல்லியிருக்கோம். இல்லை இன்றைக்கி தான் வந்தேன். ஸோ என்னை பார்க்க தான் வந்தான் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுக்கடுன்னு தான் சொல்கிறான். சரிப்பா சரிப்பா, அந்த பொண்ணு முழிச்சிச்சு பாரு, போய் பாரு போ, ஒன்று தான் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குது போல இருக்கு போ அப்படி சொன்னோடனே சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இந்த அஞ்சு தான் மறைச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். ஆனால் என்ன இல்லை அம்மாவுக்கு தெரியாது, கொஞ்சம் புரியுது அப்படி சொல்லிட்டு அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்தால் அவங்க மூஞ்செல்லாம் அப்படியே பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி கடுக்கடுன்ட்டு உள்ளே வந்து அப்படி நின்றுட்டுருக்கான் ஓரமாக தான். என்னப்பா பேசலையா? ஆ ஆ ஆ சரி கொஞ்சம் தனியாக சரிப்பா சரிப்பா புரியுது, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வர. அஞ்சு அறிவில்லை வா வெளில வா அப்படி சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு வெளில வராங்க. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு அப்படியே முடியாத அப்படியே உட்காடுறீங்க. பார்த்து இல்லை ஓகே தானே ஜங்குக் சாரி எனக்கு தெரியும். என்ன சீனில் போடுற வாய்ஸில் அப்படியே ரொம்ப டல்லாக பேசுகிற? இல்லை சாரி ஜங்குக். என்னடி சாரி? இப்போ என்ன பிளானு? என்னடி குழந்தை பிறந்துச்சா அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டு போய் பேசுகிறான். ஜங்குக் தெரியுது உன்னோட பெயின் புரியுது, சாரி அவ்வளோதான். எனக்கு அதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்குள்ள டெய்லி ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. என்ன அவன் போதுமா? இன்னும் எக்ஸ்ட்ரா வேணா கேளு, டெபாசிட் பண்ணுறான். எவ்வளோ செலவு பண்ணியிருப்ப அப்படி சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி அப்படியே கேவலமாக பார்க்குறான். ரொம்ப கேவலமாக பார்க்குறான். அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுகையாக வருது. இல்லை தெரில, என்கிட்ட அமௌண்ட்லாம் இருக்கு, ஆனால் இது உன்னோட தான் இருக்கணும்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நான் உன்னை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி அண்ட் தேங்க்ஸ். எனக்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூப்பிட்டு வந்து விட்டாச்சுக்கா. ஃபைன் இருந்தான்றதுக்காக தான் இல்லைன்னு வையான் ரோட்லேயே உன்னை வச்சு புதைச்சிருப்பண்டி. சாரி. நீங்கள் எல்லாமே தலையை குனிஞ்சிட்டு தான் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே முறைச்ச மாதிரி உங்களே பார்த்த மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருக்கான். என்ன ஓகேவா? என்னப்பா ரொம்ப பேசிட்ட போல இருக்கு. சரி சரி, எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகுது, ஒய்ஃபை கூப்பிட்டு நீ வந்துடுறியா? நான் அஞ்சுவை கூப்பிட்டு கிளம்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. என்ன இவ்வளோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். அம்மா அவங்க கூப்பிட்டு வந்துடுவாங்கம்மா, நீ வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு அப்படியே கூப்பிட்டு போகிறா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு போயிருப்பா. இங்கே அப்படியே நீங்கள் தான் சாரி, அது
ஹவுஸ் ஓனராக இருக்காங்க அவங்க தான். அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி மேரிடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப்காக என்னோட ஃபோட்டோவும். அதுக்கு என்னோட விருப்பமே எல்லாமே எப்படி நீ கொடுக்கலாம்? வேறு வழி இல்லை, நான் என்ன பண்ணட்டும்? நான் ஒன்று டிஸ்டர்ப் தான் டிஸ்டர்ப் வர பண்ணுவிய நீ? அப்படி சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி முறைச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தலையை குடிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இதை பார், எனக்கு தெரியாது, ஏதோ பண்ணு, என்னவோ பண்ணு, எனக்கும் உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நான் கிளம்புறேன். ப்ளீஸ் ஜங்குக். என்ன? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ் வீட்டுக்கு வந்துட்டு அப்படி. இல்லை எனக்கு புரியல, யார் நீ? வீட்டுக்கா? இதை பாரு, புதைச்சிருவா சொல்லிட்டேன். என்ன நீ நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிருப்பான். நீங்கள் வந்து ஜங்குக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பீங்க. அவன் கண்டுக்கவே இல்லை, அவன்கிட்ட போயிருப்பான். அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. இங்கே அப்படியே ஜங்குக்கு இப்போ ஒரு 12 தான் இப்போ வீட்டுக்கு போகிறான். இங்கே கிட்டார் வச்சுட்டு இப்படி வாசிச்சுட்டு இருப்பானா? என்ன மச்சான் இப்போ தான் வர? என்னடா என்னாச்சு? இல்லை மச்சான் ஒன்றும் டயர்டாக இருக்குடா, நான் போய் படுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டு படுத்துருப்பான். இங்கே அப்படியே என்னவா ஒரு மாதிரி வர இருக்கான். டேய் மச்சான் நில்லு அப்படி சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டு, என்னடா? இல்லை நீ மட்டும் திடீர்னு வந்து உடனே கூப்பிட்டு போன்னு நானும் கூப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? என்ன? அவளும் எதுவுமே சொல்லவே இல்லை. இல்லைடா, அது ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது மச்சான், நான் போய் படுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டான். பட் ஆனால் ஒரு மாதிரி என்னவன் திடீர்னு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே விட்டான். ஸோ அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. அடுத்த நாள் காலையில் தான் இங்கே அப்படியே தியா அப்படியே கால் பண்ணுறா. ஜங்குக் தான். என்ன இது தியா வச்சு? நான் லாஸ்ட் ஒரு 10 டேஸாக தியாவை பார்க்கவே இல்லை, என்னாச்சு? சம்திங் ஃபிஷ் இல்லை. ஹலோ தயாங் தயாங் என்னதியா? ஜங்கு கால் பண்ணியிருக்கா? இல்லை நேற்று அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார், ஸோ அதனால் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக கால் பண்ணேன். ஏன் என்னாச்சு நேற்று? இல்லை ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், ஸோ அவர் தான் அப்போதைக்கு ஹெல்ப் பண்ணாரா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணார். ஓ ஓகே ஓகே, ஒயினும் கூட இருந்தாளா? ஆமாம் தயாங். ஏன்னா ஒரு மாதிரி வாய்ஸில் ரொம்ப டல்லாக இருக்குது. இல்லை தயாங், ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு இல்லையா, கை கொஞ்சம் ஃப்ராக்சர், அதனால தான். என்னாச்சு அந்தளவுக்கா? ரொம்ப அடியான்னு? இல்லை லைட்டாக தான், ஒரு மைனர் ஃப்ராக்சர், வேறு ஒன்றும் கிடையாது. சரி ஓகே, நேரில் வரவான்னு? ஐயோ வேணாம் தயாங், வேணாம், இதுக்கு தேவையில்லாமல். தேங்க்ஸ் சொல்லணும் ஜங்குக்கு, அதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்துகிட்ருக்குங்க. தேங்க் வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்னமோ அவன் நல்லா பேசுகிறான், பட் ஆனால் தியா வந்து நல்லா பேச மாட்றா. ஸோ அப்படியே டக்குன்னு இப்படி தூக்கத்துலேருந்து எந்திரிப்பானா? டி யார்கிட்டடா பேசிகிட்டு இருக்கா? மச்சான் உனக்கு தான், தியா. என்ன? ஆமாம் மச்சான், தியா தான் கால் பண்ணா. தா ஏதோ தேங்க்ஸ் சொல்லணும் மாமி, நேற்று நான் கேட்டேன்ல, சொல்ல வேண்டியதானடா அவளுக்கு ஆக்சிடென்ட்டுன்னு. ஓ வேறு என்ன சொன்னான்? இல்லை மச்சான் பேசு அப்படி சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு அவன் மட்டும் போயிட்டான். ஜங்குக் ஃபோனு அப்படி சொல்லிட்டு இப்படி பால்கனி வந்துட்டு டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கான். ஃபோன் யாருக்கிட்ட பார், யாருக்கிட்ட எனக்கு கால் பண்ண? ஜங்குக் எப்படி எனக்கு கால் பண்ணுவியா? அவ்வளோதான், பிளாக்ல போடாத வச்சிட்டேன். ஓகே அப்படி சொல்லிட்டு பிளாக் பண்ணுறதுக்காக அவன் கட் பண்ணுவான். டக்குன்னு திரும்ப அப்படியே கால் பண்ணுறா. என்னடி பிரச்சனை உனக்கு? ஜங்குக் ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு தடவை என்னோட ரூமுக்கு மட்டும் வந்துட்டு போய்ட்டு, ஏன்னா வீடு கால் பண்ண சொல்லுவாங்க, உண்மை தெரிஞ்சா சொல்லு, உண்மை சொல்லுடி, இந்த மாதிரி கேவலமாக தான் தாலி கட்டிக்கிட்டேன் அப்படின்னு அப்படி சொல்லு. ஐயோ ஜங்குக், நான் அப்படிலாம் சொல்லியிருந்தா கூட எனக்கு கிடச்சிருக்கும், பட் நான் இப்படி போய் சொன்னதுக்கப்புறம் அந்த வீட்டில் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வீடு காலி பண்ணுறது கூட பிரச்சனை கிடையாது, பட் அங்கே அஞ்சு அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்குன்னு யாரோ கிடையாது, அவன் மட்டும் தான். ப்ளீஸ் அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப நாள் வேணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உன்னால் நான் நிறைய இழந்திருக்கேன், இது என்னால் இழந்திருக்கியா? ப்ளீஸ் ஜங்குக், உங்ககிட்ட கேட்குறது மட்டும்தான், நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், ஏன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ப்ளீஸ் எனக்காக
இது ஒரு பிச்சையாக பண்ணு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு அப்படியே கேட்டுட்ருக்கா. அவன் எதுவுமே பேசவில்லை. டக்குன்னு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டான். இங்கே தியாவுக்கு ஒரு மாதிரி பத்திரமா இருந்துகிட்ருக்கு. ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துகிட்ருக்கா இப்போ வரைக்கும். வீட்டுக்கு போனால் ஜங்கு கூட போனால் தானே நம்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. அஞ்சு நீ எப்படி எங்க? இல்லை ரோடி பொண்ணு, உன்னை பார்த்துட்டு போகலாமா? எனக்கு கிளாஸ் வர இருக்குது. நீ சாப்பிட்டியா? இந்தா உனக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐயோ அஞ்சு, என்ன ரவுடி பொண்ணு, சாப்பிடல தானே? எனக்கு தெரியும். அந்தண்ணா நைட்டே போயிட்டாங்க தானே? எல்லாம் அஞ்சு இருந்தார். என்கிட்ட கூட போய் சொல்கிற பார்த்தியா? நீ நைட்டே வருவான்னு நினச்சேன். அந்த அண்ணா உன் மேலே பாவப்பட்டு இறக்கப்பட்டு உன்னை ஏதாவது கூப்பிட்டு வருவாருன்னு பார்த்தேன். வரவே இல்லைல்ல. அதெல்லாம் நடக்கும் நம்புறி அஞ்சு. இப்போ கூட கால் பண்ணி ரொம்ப கெஞ்சினேன். நடக்காது அஞ்சு அப்படி சொல்லிட்டு அப்படி அழுதுட்ருக்கா. அஞ்சு தான் அவங்கள வந்து பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போகிறா. ஏன்னா ஒரு கை யூஸ் பண்ணவே முடியல. ஒரு கை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கையில் கால்லெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அவள் எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே அவங்கள உட்கார வச்சு போய் ஸ்பூனாலும் சாப்பிட்டுக்கிறேன், இல்லை நான் ஊட்டி விடுவா, ஸ்பூனாலே சாப்பிட்டுப்பேன் கூட அப்படி சொல்லிட்டு எங்கள் தீ அப்படியே சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மதியம் ஒரு 12 அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. அஞ்சு கிளாஸ் போயிட்டா, ஸ்கூலுக்கு போயிட்டா. இங்கே தனியாக அப்படியே உட்காந்துருப்பாளா? என்னம்மா கையெல்லாம் எப்படி இருக்கு? டாக்டர் ஓகே தான். பார்த்துக்கோங்க. இல்லை உங்களால் ரொம்ப நாள்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னா ஒரு மைனர் சர்ஜரி பண்ணிடலாமா ஸ்க்ரூ போட்டு? சரி, இல்லை அதுக்கு அது பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைம்மா. ஜஸ்ட் சின்னதாக ஆப்ரேட் பண்ணி ஸ்க்ரூ மட்டும் போட்டோம். வித்தின் 2 வீக்ஸில் மூவ் பண்ணிக்கலாம். இல்லை அது அட்டெண்டர் இருக்கணுமா? கண்டிப்பாக இருக்கணுமா? 2 வீக்ஸ் மட்டும் பார்த்து இருந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நார்மல் தானே. யோசிச்சு சொல்லுங்கள். ஈவினிங் ஒரு 4:30க்கா சொல்லுங்கண்ணா. அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணலாமா, இல்லை நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறீங்களா என்னென்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேவா? ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க, மூமெண்ட் பார்த்துக்கலாம். ஓகேம்மா, வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க, கால்சியம் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க. ஸோ அப்படியே இங்கே அப்படியே பார்த்துட்ருக்கா. 2 வீக்ஸ் யார் என்ன பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கா. ஸோ அப்படியே ஒரு 4:30 அப்படியே ஆகுது. இங்கே அப்படியே வந்து அஞ்சுவோட அம்மா தான் வந்து பார்க்குறாங்க. என்னம்மா எங்கே ஹஸ்பண்டு? இல்லை வெளில ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காரு. சரிம்மா, இது களியும் கஞ்சியும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றேண்ணே. சாப்பிட்டுக்கிறியா? நான் போயிட்டு அப்படியே அஞ்சு கூப்பிட்டு கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வரணுமா, பார்த்துக்குறியா? ஹஸ்பண்ட் கூட தானே இருக்கார்? ஆண்டி கூட தான் இருக்கார், நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சி வச்சுறீங்க. இங்கே திரும்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஜங்கு ஒரு தடவை மட்டும் வந்துட்டு போயிட்டானா நல்லாயிருக்கும்ல, அதுக்கப்புறம் அப்ராட் போயிட்டான் அப்படின்னு ஏமாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 4:30 வந்து டாக்டர் வந்து கேட்குறாங்க, இல்லை நான் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூவ் பண்ணிட்டு அப்படியே வெளில வந்துட்டுருக்கா. வெளில வந்து அந்த போலீஸ் வந்து அப்படியே ரவுண்ட்ஸில் இருந்துகிட்ருப்பாரா. அவர் பார்த்துட்டு என்னம்மா என்னாச்சு? அங்கிள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்சராக ஒன்றும் கிடையாது. என்னம்மா ஃப்ராக்சர் நான் ஈஸியாக சொல்லிகிட்ருக்கா, ஏன்னா லக்கேஜ்லாம் இங்கே தனியாக எடுத்துகிட்டு போகிறேன், உன் ஹஸ்பண்ட் இங்கே இந்த மாதிரி நல்ல மேலே தனியாக அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக அவர் கேட்குறாரு. அவர் அந்த பேக்கில் அப்படியே கையில் வாங்கி வச்சுக்கிட்டு விடுமா பரவாயில்ல விடு குடு அப்படி சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த போலீஸ் அந்த ஜீப்பில் எடுத்து வச்சுட்டு ஏறுமா ஃபஸ்ட்டு ஏறு மேலே ஏறு அப்படி சொல்லிட்டு ஏற்றி உட்கார வச்சுட்றாங்க. உன் ஹஸ்பண்ட் இங்கே முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமாக இல்லை இங்கே தான் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு போயிருக்காங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டமாக அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்குறாரு. இல்லை அங்கிள் இருங்க கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு எப்படி நீங்கள் ஜங்குக்கு தான் அப்படியே கால் பண்ணுறீங்க. இதை பாரு, ஃபோனை நான் கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், இதுக்கு நீ இல்லை வேன் பிளாக்கில் போடாத விட்டேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கட் பண்ண போவேன். ஜங்குக்கு ப்ளீஸ், என்னால் பேசக்கூட முடியல, பக்கத்தில் அந்த 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 அங்கிள் இருக்காங்க, அந்த போலீஸ் அங்கிள். இதை பாரு ப்ளீஸ் ஜங்குக்கு ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் வந்துரு ப்ளீஸ், என்னால் எதுவும் சொல்லக்கூட முடியாது ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃபோன் அப்படியே கட் பண்ணிட்டா. ஸோ அப்படியே அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்துகிட்ருக்காரு. ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே ஆகிடுச்சு. என்னம்மா உன் ஹஸ்பண்ட் இங்கே? சார் இல்லை அங்கிள் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே வளரிகிட்டே இருக்கா. என்னம்மா இதை மறைக்கிறியா? ஐயோ அங்கிள் இல்லை இதோ பாருங்க ஹஸ்பண்ட் வந்துட்டார் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றீங்க. அவன் அப்படியே வந்துட்டு அப்படியே சமாளிச்சுட்டு அப்படியே
உங்களை வந்து பக்கத்தில் அப்படி நிற்க வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சிக்கிறான் ஷோல்டரோட அப்படியே அணைச்ச மாதிரி. என்னப்பா பார்த்துக்கிறது இல்லையா? அவங்க மட்டும் அப்படியே லக்கேஜோடு வந்து நின்றுட்டுருக்காங்க. சரி இல்லை, நான் ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனில் தான் விட்டு போனேன். உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைலண்ட் அப்படியே கேட்குறானா. ஸோ ஒரு மாதிரி அக்கறையாக இருக்கான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு, சரிப்பா எப்படியாச்சு என்னம்மா பார்த்து போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இப்போ வந்து சரி 2 பேருமே காரில் ஏறுங்க, நான் கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சொல்கிறாங்க. இல்லை சார், நான் பார்த்துக்குறேன், காரில் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு அப்படியே உங்களை அணைச்ச மாதிரி அப்படியே காரில் கூப்பிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறான். ஸோ அப்படியே அந்த போலீஸ் அங்கிள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜங்குக் சாரி போய் முட்டிரு அப்படி சொல்லிட்டு அப்படியே காரில் அப்படியே ஏற்றி விட்டு அப்படியே அவன் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். ஜங்குக் ப்ளீஸ் என்ன வீட்டில் போட்டு விட்டுரு, என்னால் முடியாது, ஏதாவது பண்ணு, என்ன ஒன்றால் பண்ணு அப்படி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே சைலண்ட் அப்படியே ஒரு ஓரமாக அப்படியே நின்றுட்டு இறங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்க சொல்கிறான். நீங்கள் அப்படியே சரி ஓகே இதுக்கப்புறம் இவனை புஷ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அவன் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறான். சரி ஓகே வெயிட் பண்ணு, நான் ட்ரா பண்ணுறேன், இதுக்கப்புறம் தேவையில்லாமல் தயவு செஞ்சு என்னோட நேமை யூஸ் பண்ணாத. ஏன்னா உங்களை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பாவமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஏரியா? இல்லை இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு போகிறான். எந்த வீடு? இல்லை இங்கேருந்து ஒரு சர்க்கிள் வரும், அங்கே தான் அப்படி சொல்லிட்டு அப்படி ட்ராப் பண்ணுறான். போய்ப்பியா? ஜங்குக் என்ன? இல்லை வீட்டு வரைக்கும் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி ப்ளீஸ், ஏதாவது அந்த மாதிரி. இல்லை எனக்கு புரியல, என்ன நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நினச்சிட்டியா? ஜங்குக் உனக்கு எனக்கும் தெரியும், பட் அவங்களுக்கு தெரியாதில்ல, ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்கவே இல்லை. சரி வந்து தொலை அப்படி சொல்லிட்டு அப்படியே பேக்கில் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே மேலே தான் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போயாச்சு அப்படின்னா வந்து அந்த ஆண்டி தான் அப்படியே பார்க்குறாங்க. என்னப்பா வந்துட்டிங்களா? ஒரு நிமிஷம் இருப்பா, ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரத்திலாம் அப்படியே எடுத்துகிட்டு உள்ள அனுப்புவாங்களா. அப்படியே அஞ்சு வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. தேங்க்ஸ் அண்ணா, ரவுடி பொண்ணே, நீ நினச்ச மாதிரி நடந்துடுச்சு. ஏன்னா இல்லைண்ணா ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க உள்ளே போங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே உள்ளே போக சொல்கிறா. அப்படியே கூட்டு வந்து விட்டு அப்படியே அந்த ரூமே அப்படியே சுற்றி எல்லாம் பார்க்குறான். லூசு வா வெளில அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி தான் அப்படியே கூப்பிட்டு வெளில போயிட்டாங்க அஞ்சுவை. ஜங்குக் உக்காரு அப்படி சொல்லிட்டு அந்த பெட்டில் அப்படியே இவ்வளோ ட்ரெஸ்லாம் அப்படியே அங்கங்கே அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குது, இன்னர்லாம் அப்படியே அங்கங்கே கிடக்குது. எடுத்து அப்படியே ஒரு ஓரம் அப்படியே ஒரு கையால் அப்படியே தூக்கி போட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறான். ஜங்குக் இல்லை இப்போ நீ உடனே போனேன்னா நான் இங்கே விருந்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறியா? இல்லை ஜங்குக் நீ தயவு செஞ்சு உன் மூஞ்சை முன்னாடி காமிக்காத, கேவலமாக இருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிட்டு அந்த பால்கனி பக்கம் அப்படியே போயிட்டான். நீங்கள் அப்படியே அந்த ஹாலில் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஏய் உட்காந்து தொலை பார்க்கவே சார் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இழுச்சிக்கிட்டு அப்படியே போயிருப்பான். ஸோ அப்படியே பால்கனியில் அப்படியே கட்டன்ஸில் அப்படியே இழுத்து விட்டு பால்கனிலே நின்றுட்டுருக்கான் கொஞ்சம் நேரம். என்ன ஜங்குக் ஜீராவா இங்கே எதுக்கு இப்படியெல்லாம் எழுதி வச்சுருக்கா பால்கனில் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிகிட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே எட்டி அப்படியே பார்க்குறான். நீங்கள் ஏதோ உருட்டி எப்படி ஏதோ கப்பில் போட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீட்டுருங்க. என்ன? இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ காஃபி நான் உனக்கு கேட்டேண்ணா. என்னது இது? காஃபி நான் அதை கேட்கல, பால்கனில் என்ன கிறுக்கி வச்சுருக்க? இல்லை அது அது அப்படி சொல்லிட்டு அப்படியே நைஸாக அப்படியே அந்த நேம் கிட்ட அப்படியே போய் நின்றுட்டு அப்படியே மறைச்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஏதோ பண்ணு, நான் கிளம்புறேன், என் டேமாச்சு, இதுக்கு மேலே நீ என்ன சொல்லி சமாளிப்போ, என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, இதை பார்த்துக்க அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் அப்படியே வெளில போகிறான். என்னப்பா டைம் ஆச்சு இந்த இடத்துல வெளில போகிற? 7:30க்கு மேலே ஆகிடுச்சே, 8 o'clock ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், நான் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன், இதான் வேலை இருக்காப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க. ஜங்குக் பாரு வால் நல்லா வந்துட சொல்லிட்டேன், நான் போகணும் போ அப்படி சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஆண்டி அவர் கொஞ்சம் வெளில போகணும், ஷாப்பிங், நான் தான் ஏதோ எனக்காக கிஃப்ட்லாம் வாங்கணும்னு சொன்னார், அதுக்காக தான் கேட் எனக்குன்னு ஒரு சாவி கொடுத்துருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லைம்மா என்ன வாங்கணும் இந்த நேரத்தில், நாளைக்கு போய்க்கலாம், எதுக்குமா நேரங்கிட்ட நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு திரும்ப நீங்கள் பார்க்குறீங்க, அது இதுன்னு சொல்லி சமாளித்து ஜங்குக்கு அப்படியே இங்கே இருக்க சொல்கிறாங்க. இங்கே அப்படியே மறைச்ச மாதிரி அப்படி நின்றுட்டுருக்கான். ஜங்குக் இது பார் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி
ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி. நீங்கள் கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு இப்படி டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டா. என்னடி நினச்சிருக்கா? ஜங்குக் சாரி ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணிக்கோ. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஜங்குக் இதை பாதியா? ப்ளீஸ் ஜங்குக் என்னால் என்ன பண்ண முடியும்? உன்னால் என்ன பண்ண முடியுமா? இல்லை நான் கொஞ்சம் உனக்கு ஓவராக இடம் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். பாவம் பார்த்தா அப்படியே தலைமையில் ஏறி உட்காரியா நீ? அப்படி சொல்லிட்டு உங்களே ஒரு மாதிரி மறைச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பாவமாக அப்படியே மூஞ்சி வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே அப்படியே ஜங்குக்கு தான் அப்படியே கால் வருது. டி எங்கடா இருக்க? காலேருந்து எங்கே போனேன்? என்னடா ஊர் சுற்றுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் தான் ஃபோன் பண்ணி அப்படியே கேட்டுட்ருக்கா. அது இதுன்னு சமாளிச்சிட்ருக்கான். இல்லைடி இங்கே தான் இருக்கேன் வந்துடுறேன். சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? காலேஜ் போனியா அப்படி சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்ருக்கான். அப்படியே பால்கனி பக்கம் அப்படியே போயிட்டான். நீங்கள் அங்கே போய் அந்த பால்கனி கர்டன்ஸ் கிட்ட அப்படியே ஒளிஞ்ச மாதிரி அப்படியே நின்றுட்டு அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. அவங்களோட கான்வர்சேஷன் கேட்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இதுவே நான் ஒயினாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும்ல. எனக்குன்னு ஒரு அழகான பேரண்ட்ஸ் எதுவுமே இல்லையே. இருந்திருந்தால் நானும் இந்த மாதிரி ஒரு க்யூட்னஸோடு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக அப்படியே பிடிச்சிருப்பா. திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி கை ரொம்ப பெயினாக வலிக்குது. எனக்கு தெரியல, ரொம்ப முடியலை, அவளால் தாங்கவே முடியலை. ஸோ அப்படியே அந்த கையை பிடிச்சிட்டு போய் ஒரு மாதிரி அந்த பெயினே தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி வலி வரும் இல்லையா? அந்த டைமில் நம்ம வந்து கத்துவோம். ஸோ அந்த மாதிரி கத்துற சத்தம் வந்து கேட்குது. என்னடா இதோ கத்துற சத்தம் கேட்குது? இல்லை இல்லை வேணு இங்கே அந்த தியாவை பார்க்குறதுக்காக வந்தேன். அந்த தியா ஓகேவா இருக்கா? லைட்டாக மட்டும் பெயின் இருக்குது போல இருக்கு. நான் கிளம்பிடுவேன், இன்னொரு ½ அன் ஹவரில் கிளம்பிடுவேன். அந்த தியாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கான். நான் கூட நினச்சேன்டா கேட்கலான்னு சொல்லிட்டு. சாரா நீ பார்த்துட்டு வா. என்ன தியாட்ட ஃபோன் கொடுக்குறியா? இல்லை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே வந்து உங்களை வந்து மறைச்சிட்ருக்கான். ஜங்குக் இல்லை நான் கிட்டே பேசுகிறேன் தானே இப்போ நீ கத்துனேன். ஐயோ இல்லை. அப்புறம் ஜங்குக் உண்மையில் வலிக்குது, தாங்க முடியல, தெரில. டேப்லெட் போட்டியா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு தான் கேட்டுட்ருக்கான். இல்லை மறந்துட்டேன். போ எதை எடுத்து தின்ட்டு டேப்லெட் போட்டுத்தால. நான் பால்கனியில் ஏறி குடிச்சிட்டு நான் கிளம்பலான்னு இருக்கேன். ஜக்சன் வரான், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். ஜங்குக் என்ன? இல்லை நைட்டு இங்கே ஸ்டே பண்ணலாம்ல, எதுக்கு ஏறி குதிச்சுட்டு? இல்லை எனக்கு புரியல, நான் யார் உனக்கு? தாலி இன்னும் போட்டிருக்கியா? அப்போ ஜங்குக் தெரியுது, பேரெலாம் எழுதி வச்சிருக்கும் போது தெரியுது. அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு எப்போ மோயின் தான், உன்னை விட்டு பிரியவும் மாட்டேன். தேவையில்லாத கோட்டை கட்டி நின்றுட்டுருக்காத, கழட்டி போட்டு வேலையை பாரு. சும்மா உன்னால் அன்றைக்கி நான் விட்டு வச்சேன்ல, என்னை நீ இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்கேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவன் பால்கனிலே போயிட்டு உட்காந்துட்ருக்கான். நீங்கள் நைட்டு சரி அவனுக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு இதோ பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, ஜங்குக் ஜங்குக் என்ன? இல்லை சாப்பிட்றதுக்கு எனக்கு எதுவும் தேவையில்லம்மா தாயே. நீ நல்லா பெருசாக செஞ்சு வச்சுருக்கல, அதுவே போதும் போதும், தாய் செஞ்சு போயிடு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைக்கிறான். ஜங்குக் இல்லை நீ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறியான்னு, எனக்கு எதுவுமே தேவையில்ல, தயவு செஞ்சு மூஞ்சை மட்டும் காமிக்காத அப்படி சொல்லிட்டு அப்படியே திருப்பிக்கிறான். ஸோ அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது மாதிரி ஆயிருக்கும். அவனுக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட் ரூம் போகணுன்ற மாதிரி இருக்குது. எங்கே இருக்குது பாத்ரூம்? பாத்ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டேன். பெட்ரூம். ஏன் எதுவும் காமனா இல்லையா? இல்லை இது 1 BHK அட்டாச்சோட தான். அவன் எதுவுமே பேசவே இல்லை. அவன் மட்டும் அப்படியே பெட்ரூம் போகிறான். பெட்ரூமில் அங்கங்கே உங்களோட ட்ரெஸ் அப்படியே இருந்துகிட்டு மாதிரி இருந்துகிட்ருக்கு. பார்க்கவே ஒரு மாதிரி கேவலமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே அவன் மட்டும் போனால் பாத்ரூம்லேயே இன்னர்ஸ் வேறு அப்படியே காஞ்சிட்ருக்கு. அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் பாத்ரூம் அப்படியே யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே வெளில வரும்போது ஜங்கு குளிக்கிறியான்னு ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது. நான் உனக்கு கேட்டேனா? இல்லை நான் உனக்கு கேட்டேனான்னு கேட்டேன். தயவு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால்கனிலே போயிட்டு உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க சாப்பிட வருவானான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இப்படி இன்னும் வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கத்துவீங்களா? என்ன பிரச்சனை? இல்லை ஒன்றும் இல்லை, வலிக்குது. சாப்பிட்டியா? தின்ட்டு மாத்திரை போட்டாதானே போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஜங்குக்
நீயும் சாப்பிட்லாம்ல. இந்த பார் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு போய் அவன்கிட்ட போயிட்டான். ஸோ திரும்ப அப்படியே வலிக்குன்னு சொல்லிட்டு கற்றுங்களா, நீ இன்னும் தெரியலையா? இல்லை இல்லை எனக்கு புரியல. நீ என்ன பெரிய பாலில் வந்துடும் சொல்லிட்டேன். பார் முடிச்சிடும். என்ன நினச்சிட்ருக்க? சாப்பிட்டு மதுரை போடு. இல்லை ஜங்குக்கு எனக்கு புரியல. என்னடி நினச்சிட்ருக்கா? ஜங்குக்கு ப்ளீஸ், எனக்கு தெரில. நான் அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் என் வீட்டுக்கு வந்திருக்கேன், சாப்பிடணும்னு நினைப்பல, காஃபி கூட குடிக்கல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச ட்ரை பண்ணியிருக்கேன். எதுக்கு நீ வயிறா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இந்த மாதிரி டோன்லலாம் உங்களுக்கு பேசவே தெரியாது. பட் ஆனால் அந்த மாதிரி டோனில் பேசவும் அவனுக்கே தெரியல. அவனால் சரி கொடு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நீட்டுறான். அப்படி சொல்லிட்டு போடுங்க. போடும்போதே ஒரு மாதிரி அவன் மூஞ்செல்லாம் மாறுது. இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஓகே அப்படி சொல்லிட்டு பிளேட் எடுத்துகிட்டு பால்கனி போவானா. ஜங்குக்கு இங்கேயே உட்காரலாம்ல. இந்த பார், இல்லை நான் தனியாக தான் யூஸ்வலாக உட்காந்து சாப்பிடுவேன். நீ எனக்கு இருக்கன்றப்போ தெரில அப்படி சொல்லிட்டு அவள் கண்ணில் அப்படியே தண்ணி வருது. ஏய் என்ன? இல்லை ஜங்குக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு அவளுக்கு கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இப்போ என்னன்ற? இல்லை சேர்ந்து சாப்பிட்லாமா? முறைக்கிறான். இல்லை 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 நீ 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 சாப்பிட்றதே பெருசு தான். பால்கனி எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவன் அப்படியே பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு பால்கனியில் உட்காந்துருக்கானே தவிர சாப்பிட்லாம் இல்லை. நீங்கள் அப்படியே அந்த பிளேட்டை வச்சுட்டு ஸ்பூனால் அப்படியே உருட்டிகிட்ருக்குங்க. அந்த பிளேட்டை பிடிக்கவே முடியல உங்களுக்கு. என்ன சாப்பிட்றியா இல்லையா? பிளேட்டை போட்டு லட்டு லட்டுன்ட்டு தட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே இல்லை இல்லை சாப்பிட்டுட்டு தான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கும் பிடிக்கல தான், நல்லாவே தெரியுது. அவன் சாப்பிட்றானா இல்லையான்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்ப்பீங்களா? ஜங்குக் என்ன? இல்லை உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேணால் ஆர்டர் போடவா ஜொமேட்டோ ஸ்விக்கியில்? தாயே தயவு செஞ்சு எதுவும் வேண்டாம், நான் சாப்பிட்றேன். நீ வீணா சாப்பிடாம வேணான்னா விடுவேன். நீ தயவு செஞ்சு போறியா? மூஞ்ச பார்க்கவே சகிக்கலை அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனோட ரியாக்ஷன்ஸ்லேயே தெரியுது. சரி ஓகே இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு பிளேட் எடுத்து போய் சிங்கில் போட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி மட்டும் பார்த்துட்ருக்கா. அவன் சாப்பிட்லாம் இல்லை, பட் ஆனால் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஒரு மாதிரி அவனை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. பால்கனியில் காலை நீட்டி போட்டு அந்த க்ரில்லு மேலே காலை வச்சுக்கிட்டு அந்த ஃபோனை பிடிச்சிக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். அவன் காது, அவன் லிப்பு, அவன் கை, அந்த அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. ஒரு மாதிரி திரும்ப அப்படியே பெயின் ஆகுமா, அப்படியே கத்திடுறா அவளையும் மீறி. டேப்லெட் போட்டியா இல்லையா? இல்லை உனக்கு என்ன இங்கே வேலை? என்ன சைட் அடிக்கிறியா? ஐயோ ஜங்கு இல்லை அப்படி எதுக்கு இங்கே வந்தா? இல்லை இந்த பார்வைன் உன்னோட நேம் கூட என் வேலை வர மாட்டேங்குது, பார்த்துக்கோ. நான் அவளை ரொம்ப விரும்புகிறேன். இருக்கிற கடுப்புக்கு உன்னை என்ன பண்ணாலும் எனக்கு ஆத்திரம்லாம் தீராது. இந்த வீட்டில் இருக்கேன், இங்கே உட்காந்துட்ருக்க அப்படின்றதுக்காக சும்மா எட்டி பார்க்குறது தேவையில்லாமல் அந்த சீன் க்ரியேட் பண்ணாத. போனியா? டேப்லெட் போட்டியா? படுத்துங்கனியா? வேலை மயிருப்பார் சும்மா இருக்கிற கடப்பில். இல்லை ஜங்குக் இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் பொறுமையாக இருக்கன்றதுக்காக என்னை சோதிச்சு பார்க்குறியா? நான் ரொம்ப பியூராக சொல்கிறேன், உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது. அதுலேயும் நீ பண்ணதெல்லாம் பார்த்து இந்த வீட்டில் உன் மூஞ்சை பார்த்துக்கிட்டு எப்படி இன்றைக்கி நான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணனே எனக்கு தெரில. ஏதோ போகுதுன்றதுக்காக மட்டும்தான். தசிஞ்சு போயிடும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கா அவன் மூஞ்சி பார்க்குறதுக்கே. பட் ஆனால் இந்த நேரத்தில் இவக்கிட்ட கோவத்தை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கான் போல இருக்கு. நல்லாவே தெரியுது. இல்லை ஜங்குக் போ டேப்லெட் போட்டு படு அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோனை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்போலாம் இல்லை அப்படியே உரமாக இருக்குது. அது மட்டும் மீச்சிட்ருக்கு. அப்படியே இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே அப்படியே டைம் பார்த்தாச்சுன்னா டோர் ஓப்பனில் தான் இருக்குது. எனக்கு தெரியும், பட் என்ன பேசணும்? டெரஸ் போகலாமா? நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்,
நான் வரல. இல்லடி, இந்த டீ போடாதுன்னு சொன்னேன். ஓகே, நான் டீ போடல. அதுக்கு பதிலாக தையும் ஜஸ்ட் ஃபன் உங்கள்கிட்ட பேசணும். இது இன்னும் டைம் இல்லையா? மேலே போகலாமா? ஜம்முக்கு இன்னும் வரல அப்படி சொல்லிட்டு இப்படி கதவுல சாஞ்ச மாதிரி இப்படி நின்றுட்டுருக்கான். நீங்கள் இப்படி கொஞ்சம் நேரம் ஏதோ புக்கெலாம் ஏதோ பார்த்துட்டு உட்காந்துட்ருக்குங்க. நீ படிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும், வா அப்படி சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே அவன் மூஞ்ச போட்டு பார்த்துட்டு வெயிட் பண்ணு, ஒரு 1/2 hour ஆகும். ஓகே, வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இப்படி அங்கேயே நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அவன் மூஞ்ச மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. அவன் மட்டும் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். திருத்தவே முடியாது, அதான் உனக்கே தெரியுதுல்ல, வந்துடலாமே. சரி வா, தெரியுது உனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே ஏன் அது துப்பட்டா போடாமல் வர முடியாதா? நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு இப்படி வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே மேலே போகிறீங்க. இங்கே பேம் பார்த்துட்டு அச்சா டீ என்னடா டீ மூடிட்டு மறியது போயிடு. என்ன இல்லை ஒன்றும் இல்லை, நீ மேலே போ அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் பின்னாடி வந்துட்டுருக்கான். நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே போயிட்டு என்ன இன்றைக்கி எதுவும் மேலே பறக்கவே இல்லை, அது என்ன டெய்லியும் கிடைக்கும், ஏதோ திடீர்னு கிடச்சிது, ஆர்டர் போட்டேன், வாங்கினேன். சரி என்ன பேசணும்? ஒன்றும் உட்கார் அப்படி சொல்லிட்டு இப்படி உட்கார வச்சுட்டு அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் வாசிக்கிறேன், நீ கேட்குறியா? எனக்கு அந்த மூடே கிடையாது. சரி ஓகே, எனக்காக உனக்காக நான் எது கேட்கணும்? ரொம்ப கடுப்பில் இருக்கேன்னு நல்லா தெரியுது, ஆனால் நான் ஒரு நல்ல மூடில் இருக்கேன், ப்ளீஸ். அதுக்கப்புறமா ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு இப்படி ஒரு மாதிரி வாசிச்சிட்ருக்கான். ஜஸ்ட் நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை, டயர்டாக இருக்கு, உயிர் எடுக்கிறான் அப்படி சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். தையா போதும், நிறுத்துறியா? நான் அந்த மூடில் கிடையவே கிடையாது, எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது இது கேட்க. சரி ஓகே, நீ டென்ஷனில் இருக்க நல்லா தெரியுது. அப்புறம் என்ன இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் இப்படி நான் வந்து அந்த கையை மட்டும் அப்படியே பிடிக்கிறான். தையும் குச்சி எடுக்கிறியா அப்படி சொல்லிட்டு அந்த கையை உதறிட்டு அப்படி உங்கள் பக்கமாக அப்படி வச்சுக்கிறீங்க. இல்லை சரி விடு, இதுக்கு டென்ஷன் ஆகுற. இந்தா என்ன நேற்று சாக்லேட்டு இன்றைக்கி ஐஸ்கிரீமா உனக்கு பிடிக்கும், அதனால் வாங்கினேன், இதில் என்ன இருக்கா? தயாங் எனக்கு பிடிக்கல தயாங், எதுக்கு தயாங் இப்படி பண்ணுற நீ? சரி வாங்கிக்கலாமே, நான் ட்ரை தானே பண்ணுறேன், நான் பண்ணாதான்னு சொல்கிற தயாங், புரியல உனக்கு? சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நீ போயிட, இப்போ நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன், நீ என்னை பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு அதுதான் பிடிக்கலன்ற. வைன் தேங்க், ஏன் உனக்கு புரியல? உனக்கு ஏன் புரியல? ஜஸ்ட் நான் உன்னை பார்த்தா போதும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கல. தயாங் இந்த மாதிரி பேசாத, என்னை இந்த மாதிரி பேச வைக்கிறா நீ அப்படி சொல்லிட்டு உங்களையே பார்த்துட்டு அவங்க கையில் அப்படியே திணிக்கிறான் அந்த ஐஸ்கிரீமை. சாப்பிட்ணும் அதானே? சரி அப்படி சொல்லிட்டு வேகமாக பிரித்து அப்படியே வேகமாக அப்படி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இல்லை பொறுமையாக, மெல்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. சாரி. சரி சாக்லேட் அதுவும் வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ரா டைம் வளர்த்துறதுக்கு பார்க்குறேன் அதானே? அப்படி சொல்லிட்டு கிடக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அது அப்படியே லிப்லலாம் அப்படியே வடிஞ்சு ஒரு மாதிரி. தையம் இப்போ நீ என்ன பண்ணுற? இல்லை ஜஸ்ட் வைப் பண்ணி தானே, தயவு செஞ்சு நீ ஒன்றும் வைப் பண்ண தேவையில்ல, கையை இது பார் ஷாலத்தோட தொட. இல்லை அப்படி சொல்லிட்டு வைப் பண்ணதை அவன் அப்படியே வாயில் அப்படியே சப்பி சாப்பிட்றான். தையம் இல்லை ரொம்ப நல்லா இருக்குடி அப்படி சொல்லிட்டு திரும்ப அவங்க லிப்புக்கிட்ட திரும்ப அப்படியே வைப் பண்ணுறான். என்ன பண்ணுற நீ? இல்லை அப்படி சொல்லிட்டு திரும்ப அப்படியே உங்ககிட்ட அப்படியே வந்து வைப் பண்ணிட்டு திரும்ப அப்படியே இது பண்ணுறான். திரும்ப அந்த கையை வர ஒரு மாதிரி லிக் பண்ணிகிட்டே இருக்கான். தையம் இல்லடி ரொம்ப டேஸ்டாக இருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு திரும்ப அப்படியே உங்கள் கையில் அப்படியே இருக்கிற அந்த ஸ்டிக்கர் கொள்ளையா அந்த ஐஸ்கிரீம் அதில்
கப்லேருந்து எடுத்து சாப்பிட்ற அந்த ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அப்படியே தயம் இல்லை ஒரு ஸ்பூன் நான் சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு ஸ்பூன் அப்படியே எடுத்து சாப்பிட்றான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு போதும், நீயே சாப்பிட்டேன். இதா இது ஃபுல்லாக நான் தான் சாப்பிட்டேன், சாப்பிடு, எடுத்து சாப்பிடு அப்படி சொல்லிட்டு கப்போட அப்படி கொடுத்துட்டீங்க. ஓகே உனக்கு சாப்பிட்றதா சாப்பிடு, இல்லை தூக்கி போட்டு போ. இதில் என்ன வருதுன்னு எனக்கு தெரியல, சாப்பிடு, ஃபுல்லாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்குறீங்க. டக்குனு அப்படி உங்கள் பின்னாடி வந்துட்டு மரியாதை விடு, இல்லை மரியாதை விட்றா அப்படி சொல்லிட்டு தள்ளி விடுறீங்க. ஆனால் திரும்ப வந்து பேக்கப் பண்ணுறான். என்ன பண்ணுற நீ? இல்லை ஜஸ்ட் பேக்கப் தானே, இதை பாரு மரியாதை தள்ளுன்னு சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு தள்ளி விடுறீங்க. ஆனால் அவன் ஒரு மாதிரி இப்படி கட்டி பிடிச்சிட்டு போய் ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கான். என்ன பண்ணுறத சொல்கிறது கேட்குதா இல்லையா உனக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டு நீங்கள் அப்படியே போவீங்களா? திரும்பவும் வந்து அப்படியே ஒரு மாதிரி பேக்கப் பண்ணிட்டு நின்றுருக்கான். கண்லேருந்து அவனோட டியர்ஸில் அப்படியே கொட்டுது, உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ எது கடற? இல்லை ஜஸ்ட் அப்படின்னு இல்லை, நம்ம இது தப்பாலாம் தோல்ல, ஜஸ்ட் உன்னோட பேக்கப் மட்டும் போதும். எனக்கு உன்னோட ஃப்ரெண்டை கூட தேவை கிடையாது. ஃப்ரெண்ட்லேயே நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் இது ஃப்ரெண்டான்னு கேட்டால் கிடையாது. தையம் ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படி சொல்லிட்டு அவன் அழுத்திட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஜஸ்ட் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. உங்களோட கை அப்படியே லூஸில் நின்றுட்டுருக்கு. அவன் வந்து பேக்கப் பண்ணிகிட்ருக்கான். உங்களோட வயிற்றுக்கிட்ட அப்படியே அவனோட அகர் இருந்துகிட்ருக்கு. சேம் டைம் அப்படியே அவனோட ஃபேஸை வந்து அப்படியே உங்கள் ஷோல்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். இது பாரு, எனக்கு தெரில, இந்த 1 இயரில் உன்னை மாற்றணும்னு நினைக்கிறேன். நீ மாறுவியான்னு கேட்டால் எனக்கு தெரில, பட் நான் ஜஸ்ட் ட்ரை மட்டும் பண்ணிக்கிறேனே. ஒரு 1 இயர் மட்டும் ப்ளீஸ் எனக்கு இந்த மாதிரி சில ஆஃபர்ஸ் மட்டும் கொடு. தெரியும் உனக்கு வெக்கமா இல்லை? இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ எதுவும் பேசாத. என்னால் பொறுக்கையாக கூட நடந்துக்க முடியும், ஆனால் அப்படி இருக்க விரும்பலை. ஓகேட்ட ஏன் உன்னால் புரிஞ்சிக்க முடியல? ஏன்னா நான் ஜம்முக்கு லவ் பண்ணுறேன், என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீ எதுக்கடா ஏற்றுக்கணும்? நான் தான் ஏற்றுக்கணும். ஒன்று தான் என்னால் ஏற்றுக்க முடியல. தேவலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அருவருப்பாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அவன் டைட் ஆகுது அந்த ஹக்கு. ஐயோ ஜஸ்ட் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் தயாங்க. அவனை டக்குனு அப்படியே கிக் பண்ணிட்டு போகவே முடியல உங்களால். ஸோ அப்படியே நீங்கள் ஜஸ்ட் நின்றுட்டுருக்கீங்க. தயாங் ப்ளீஸ் தயாங் புரிஞ்சுக்கோடா, எதுக்கடா படுத்துற? இல்லை என்னால் முடியலை அடி அப்படி சொல்லிட்டு அவனோட டேஸ் வந்து உங்களோட ஷோல்டர்லாம் அப்படியே கொட்டுது. இது பார்த்தையா, புரிஞ்சுக்கோ, எதுக்கடா அப்படி பண்ணிகிட்ருக்க? உனக்கு தான் பெயின் ஆகும். நான் மாறுவேன்னு நினைக்கிறியா நீ? எனக்கு நல்லா தெரியுதுடி, நீ மாற மாட்டேன்னு நல்லா தெரியுது. பட் ஜஸ்ட் தயம் டைட்டாக பண்ணாத ப்ளீஸ். தயம் இதுக்கு பேர் என்னன்னு தெரியுதா உனக்கு? கேவலமா இல்லை உனக்கு? எனக்கல்ல, உனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு அப்படி இனிக்கும்ல, அதான் தடவு, உனக்கு வேணுன்ற அளவுக்கு தடவு. ஆனால் நீ தடவுலாம் நான் அக்செப்ட் பண்ணவும்ல. என்ன சரி உனக்கு தெரில தயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் அப்படியே அடிச்சுக்கிட்டு நீங்கள் மாட்ட நின்றுட்டுருக்கீங்க. அவன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes கிட்ட அப்படியே நின்றுட்டுருக்கான். இங்கே பாரு, போதுமா ஹக் பண்ணிட்டியா? நான் கிளம்புறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படி கிடக்குன்னு சொல்லிட்டு அப்படி கீழே போகிறீங்க. அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டு என்னடா வேணும் உனக்கு? இல்லை சாக்லேட். நீ அடங்கவே மாட்டல்ல? இல்லை கொடுத்து தொலை, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே உள்ளே போயிட்டீங்க. அப்படியே லைட்டாக அப்படியே டேஸ்லாம் அப்படியே வைப் பண்ணிட்டு அப்படியே எட்டி பார்க்குறான். நீங்கள் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சாக்லேட்டை தூக்கி அப்படியே போட்டு படுத்துட்டீங்க. திறந்தாச்சுன்னு படித்து தொலைகிறான் ராஸ்கல், எல்லாம் என் நேரம் அப்படி சொல்லிட்டு அந்த தாலியை எப்படி எடுத்து பார்த்துட்டு கர்மம் ஒன்று நான் இன்னும் இவ்வளோ நல்லுக்கு போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே படுத்துறீங்க. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே கட் ஆகட்டும். சீக்கிரமாக நான் நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே பாய்.